மன்னிக்கவும். ஒரு ஃபோன் கால் வந்ததுனால அது கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காலையில் வேக வச்ச உணவுகள் பார்க்குறோம். இந்த இட்லி இது போன்ற உணவுகள். இதில் வந்து நீங்கள் தொட்டுக்காக்க வந்து சாம்பாரும், சட்னியும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் புரதம் சேர்க்கணும், நம்ம வந்து கார்போஸ் ரிச்சாக இருக்கணும், ஃபைபர் ரிச்சர் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே பேசப்படலை. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நீங்கள் காலையில் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் சரி, ஃபேட் சாப்பிட்டாலும் சரி, ஃபைபர் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் செரிச்சா தான் அதில் இருந்து சத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அல்லது அதில் இருக்கக்கூடிய சத்து வந்து நமக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. அதனால தான் காலையில் நீங்கள் உணவு சாப்பிட்ட பின் இன்னும் சொல்லிட்டு முக்கிய குறிப்பு கீழே போட்டிருப்பேன். உணவுக்கு பின் வெறுப்பான சீரக தண்ணீர். நீங்கள் வந்து கேரளா இடம்லாம் போனீங்கன்னா தசமூல நீர்னு அவங்க ஒன்று குடிச்சிட்டே இருப்பாங்க. தசமூலம்னா 10 வகையான வேர் சேர்ந்தது. அதில் வந்து வெட்டி வேர் இருக்கும், நன்னாரி வேர் இருக்கும். இந்த மாதிரி வந்து 10 வகையான வேர் சேர்ந்த தண்ணீர் அவங்க எல்லா கடைகள்லையுமே வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம இங்கே வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 கிளாஸ் தண்ணி போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா, இந்த உணவில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அதை டீடாக்ஸ் பண்ணி நீட்டாக உணவை வந்து செரிமானப்படுத்தி விட்டுரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 11, 11:30 மணி போல், இந்த 11, 11:30 மணி போல் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, பெரும்பாலும் சாப்பிடாதீங்க. ஏன்னா போதும், காலையில் சாப்பிட்ட லோடே கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவிங் தான். அந்த கிரேவிங்க்காக சாப்பிட்றவங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை பானம்னு சொல்லியிருக்கிற பட்டியலில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது ஃப்ரூட் பவுல், எனிதிங், எனி ஃப்ரூட், அதாவது எந்த வகையான பழங்களாக இருந்தாலும் பழ கலவையாக இருக்கலாம். அன்னைக்கு அந்த சீசனில் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வாங்க முடியுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பல சாறுகள் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக வந்து எதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், ஈவன் நீங்கள் பல சாறுகளே பண்ணாலும் நான் ஒயிட் சுகர்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பகுதி 3ல் வந்து என்னென்ன உணவை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு லிஸ்ட்டு வரும். இதில் பொறுத்தவரையும் என்னென்னா, 11:30 மணிக்கு நீங்கள் வந்து இந்த சூப்பு சாப்பிட்ற பழக்கம் ஒரு சில பேருக்கு இருக்குது. அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். சூடாக பானம் குடிக்கிறவங்க இதில் இருக்கிற பானங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவே வந்து போதுமானது தான். தடை செய்யப்பட வேண்டிய உணவுகளை வந்து பகுதி 3ல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.